வெற்றிக்கு உதவும் ஓரை. எந்த நேரத்தில் எந்த வேலை செய்தால் வெற்றி வாய்ப்பு கூடும் என்று தெரியுமா? இதற்கு விடை ஓரையில் உள்ளது. ஓரை என்றால் என்ன? எந்த ஓரையில் என்ன வேலை செய்ய வேண்டும், அன்றாட வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள்வோம். ஜோதிடத்தில் ஒரு நாள் என்பது காலை சூரிய உதயத்தில் இருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரை எடுத்துக் கொள்ளப்படும் 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள். ஜோதிடத்தில் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு கிரகத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு மணி நேரத்தை ஒவ்வொரு கிரகம் ஆளும். சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய் என 7 கிரகங்கள். இதில் ராகு கேதுவுக்கு இடம் இல்லை. இதைத்தான் ஓரை என்று சொல்கிறோம். முதலில் இந்த 7 கிரகங்களின் வரிசையை பார்ப்போம். சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய் என அமையும். இது மாறாது. இந்த 7 கிரகங்களின் வரிசை ஒவ்வொரு நாளும் எப்படி அமையும் என்பதை பார்ப்போம். எடுத்துக்காட்டாக ஞாயிற்றுக்கிழமை முதல் ஓரை சூரிய ஓரை ஆகும். சுமாராக காலை 6 மணி முதல் 7 மணி வரை. காரணம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உண்டான நாள். அதனால் அந்த நாள் சூரிய ஓரையோடு துவங்கும். திங்கட்கிழமை சந்திர ஓரையோடு துவங்கும். இதேபோல் ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கு உரிய கிரகத்தின் ஓரையோடு துவங்கும். ஞாயிற்றுக்கிழமை ஓரை வரிசை எவ்வாறு அமையும் என்று பார்ப்போம். காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஓரை, 7 முதல் 8 வரை சுக்கிர ஓரை, 8 முதல் 9 வரை புதன் ஓரை, 9 முதல் 10 வரை சந்திர ஓரை, 10 முதல் 11 வரை சனி ஓரை, 11 முதல் 12 வரை குரு ஓரை, 12 முதல் 1 மணி வரை செவ்வாய் ஓரை. மீண்டும் நண்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய ஓரை, 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிர ஓரை என இந்த சுழற்சி மறுநாள் காலை சூரிய உதயம் வரை தொடரும். ஏன் இதை பயன்படுத்த வேண்டும்? ஒவ்வொரு கிரகத்துக்கும் இயற்கையிலேயே ஓர் ஆற்றல் உண்டு. அந்த கிரகம் ஆளும் நேரத்தில் அந்த ஆற்றல் நம் வேலைகளில் தாக்கத்தை உண்டாக்கும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக, சூரிய ஓரை அதிகாரம், தலைமைத்துவம், அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு நல்லது. சுக்கிர ஓரை கலை, திருமணம் சம்பந்தமான பேச்சு, அழகு சம்பந்தமான வேலைகளுக்கு நல்லது. புத ஓரை படிப்பு, தொடர்பு, பேச்சுவார்த்தை, வியாபாரம் இவற்றிற்கு நல்லது. சந்திர ஓரை பயணம், புதிய தொடக்கங்கள், மக்களை சந்திக்க நல்லது. சனி ஓரை கடின உழைப்பு தேவைப்படும் வேலைகள், புதிய தொடக்கங்கள் தவிர்க்கலாம். குரு ஓரை கல்வி, ஆன்மீகம், முக்கிய முடிவுகள் எடுக்க நல்லது. செவ்வாய் ஓரை விளையாட்டு, சவாலான வேலைகள், தைரியம் தேவைப்படும் காரியங்களுக்கு நல்லது. இணையதளத்தில் ஓரை அட்டவணை கிடைக்கும். அன்றாட வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது? நீங்கள் செய்யப்போகும் வேலை எந்த கிரகத்தின் ஆளுமைக்கு உட்பட்டது என்று பாருங்கள். அந்த கிரகத்திற்கு உண்டான நாளில் அதன் ஓரையில் செய்து பாருங்கள். அந்த நாளுக்கு காத்திருக்க முடியாது, உடனே செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் அந்த கிரகத்தின் ஓரை வரும் அப்போது செய்யுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஓரை அட்டவணை என்பது ஒரு வழிகாட்டி மட்டும்தான். உங்களின் விடாமுயற்சி, கடின உழைப்பு மற்றும் கடவுள் நம்பிக்கை எப்போதும் இருக்க வேண்டும்.